ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ஷன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் நம்முடைய மல்லி ஒரு எண்டு கார்டை போட்டாங்க. ஆனால் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ஏமாத்துறா அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட புரிஞ்சிக்காத முட்டாளாக ஏமாந்துட்டு இருக்காருங்க. அதனால் இந்த ராஜேஸ்வரி பற்றின உண்மையை கூடிய சீக்கிரம் அவர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கிட்ட விஜய் நாளைக்கு உன்னுடைய பிறந்த நாளில் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நாளைக்கு உன்னுடைய பிறந்த நாளை பாரு, இந்த ஊரே மெச்சிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ண போறேன்டா அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி சொல்றாங்க. எதுக்குக்கா அதெல்லாம் நான் ஞாபகமே வச்சுக்கிறதுல, நான் கொண்டாடுறதும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னது. பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் நீ எப்படி இருந்தே தெரியாதா விஜய், ஆனால் இப்போ உன் அக்கா நான் இருக்கு, அதனால கண்டிப்பா உனக்கான பிறந்த நாள் கிஃப்டா பெரிய கிஃப்டா நான் கொடுக்கறதும் இல்லை, உன்னுடைய ஃபங்க்ஷன் பெருசா கண்டிப்பா செய்வேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி சொல்றாங்க. சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பி போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி எதுக்கு அந்த மாதிரி விஷயத்த பேசலான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியும் வெண்பாவும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிறத எல்லாமே கேட்டுடுறாங்க. கேட்டதும் இல்லாத நம்முடைய ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கிஃப்டை உனக்கு கொடுக்க போகிறேன் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் நம்முடைய மல்லி நம்ம நாளைக்கு விஜய் சாருக்கு பர்த்டே என்ன கிஃப்ட் தர்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிக்கிட்டோம். இதனால் அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை ஏதோ சீப்பாக கிஃப்டை எடுத்துகிட்டு கொடுத்தா வந்திருக்கவங்க முன்னாடி இந்த மல்லியை அசிங்கப்படுத்திடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி கனவு காண்டுகிட்டு இருக்காங்க. அவள் கனவுல மண்ணாளி போடுற மாதிரி நம்முடைய மல்லி தரமான சம்பவத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு நாளைக்கு பெரிய கிஃப்டை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா நம்மளும் ஏதாவது அவருக்காக செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு அவங்க கிட்ட ஏதாவது காசு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேட போகிறாங்க. அவங்க இது ஏதாவது காசு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்முடைய மல்லிக்கிட்ட இருந்த காசெல்லாம் பிடிங்கிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூபாய்க்குமே இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை காசு கொடுத்துட்டு கணக்கு கேட்குறாங்க. அதனால் நம்முடைய மல்லிக்கிட்ட காசு இருக்க வாய்ப்பே இல்லைங்க. இந்த ராஜேஸ்வரியும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை தொடர்ந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது நம்முடைய மல்லி வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரேடியாக முடிவு கட்டிட்டாங்க. அதை மட்டும் கட்டாத இருந்ததுனால இன்னைக்கு நம்மளுடைய மல்லிக்கிட்டே காசு இருந்துக்கு விஜய் ஆசைப்பட்டதை பெருசாக அவங்க பர்த்டே ஃபங்க்ஷனில் அவங்களுடைய பங்குன்றது இருக்குங்க. இப்போவுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்முடைய மல்லி விஜய்க்கு எப்படி பார்த்தாலே அவருக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்டை தான் கொடுக்குவாங்க. இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா கொடுக்கறது லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலுமே அது நம்முடைய மல்லி கொடுக்குற கிஃப்ட்டுக்கு ஈடாகாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. நம்முடைய வெண்பாவும் நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் முக்கியமான ஆளாக இருக்க போகிறாங்க. கொடுக்க போகிற கிஃப்ட்டில் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பெல் ஐக்கனை ஆன்ல பிடிச்சோம், அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும்.